Do you feel anything? No. ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி நிறைய நியூஸ் வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வச்சே நீ என்ன ஒரு ஷோ நடத்தினாங்க. ஸோ அதனால இப்போ இது ரொம்ப பெரிய டாக்காக போயிருச்சு. முன்னாடியே பேசணும்னு நினச்சேன், பட் நான் வேற வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தனால பேசல. டாக் லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு அவன் ஒப்பீனியன் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த நீ என்ன ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலுமட்டத்தனமாக தான் பேசுறாங்க. நான் என் குழந்தையா பார்க்குறாங்களே ஒழிய ஒரு குழந்தையா பார்க்க மாட்டாங்க. அது இங்க இருக்கவே யாருக்குமே புரிய மாட்டேங்குது அந்த ஸ்டைல்ல பேசுறவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரிதான் டாக் லவர்ஸ்னு சொல்லி யூடியூப்ல முதலையாவது இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய பேர் இந்த மாதிரி மல்மட்டையா பேசுவாங்க, யூடியூப்ல இருக்கவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்க யூடியூப்லயே அந்த மாதிரி தான் பேசுறாங்க. நிறைய பேர் நிறைய சேனல் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. டாக் லவர்ஸ்னு சொல்லிட்டு விதவிதமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீயாரான ஷோவை பத்தி அதுல அவங்க பேசின பாயிண்ட்ஸை பத்தி மட்டும் நம்ம பேச போறது கிடையாது. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, நான் ஏன் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் என் லைஃப்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால, ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஏன் ஷெல்டர்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் அதுக்கு ஏன் ப்ராப்பரா ஃபுட் ஃபீட் பண்ணணும்ன்றதையும், ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, இயர்லி எவ்வளவு பேர் சாகுறாங்க, அண்ட் ராபிஸ்ன்ற நிறைய டிசீஸ் வேற இதுல டாக்ஸ்னால வருது. இதுல மோஸ்ட்லி கிட்ஸ் அண்ட் வயசானவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதை பத்தின டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? அவரோட ஆட்டோல அவரோட பையனை கூட்டிட்டு போறப்போ நாய் குறுக்க வந்து ஆட்டோக்கு வந்து அந்த பையன் இறந்துருக்கான். 6 வயசு குழந்தை இறந்துருக்கு. ஆனா இவங்களோட ஆர்குமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல சைட்ல இருக்கவங்க எப்படி இருக்குன்னு பேசுறாங்க அப்படின்னா, கொஞ்சமாவது குழந்தை ஊடால வந்து எனக்கு 2 தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்குலாம் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் இன்ட்ரோலயே உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். ஒரு சின்ன குழந்தைய ஒரு 5 நாய் பிடிச்சி கடிக்கும். கால்ல இருந்து தலை மூஞ்சி எல்லாம் கை கால்லாம் கடிச்சம்மானிக்கு தான் நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காமிச்சிருப்பேன். நான் அதை ஏன் ஒரு இன்ட்ரோல வச்சேன் அப்படின்னா, இதோட கண்டெக்ஸ்ட ஸ்டார்டிங்லேயே புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ இன்ட்ரோலயுமே வச்சிருப்பேன். இவங்க எல்லாமே டாக் லவர்ஸ்ன்றாங்க. திருநாயில இருக்கிற நாய்களும் எங்களோட நாய் தான் அப்படின்ற மாதிரிக்கு எங்க ஏரியால இருக்கிற நாயும் எங்களோட நாய் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாய் கடிச்சா அவங்க பொறுப்பேற்றுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அஃபெக்ட் ஆனவங்க மெடிக்கல் காசோ இல்ல அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? குழந்தை ஃபீடுனால இப்ப ராபிஸ் வந்துருச்சு, இப்ப இந்த பையன் இறந்து போனதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல நம்ம நாயை சொல்லி பிரோஜனமே கிடையாது. நாயோட இது அவ்வளவுதான். வயசானவங்களை கடிக்கிறது, சின்ன பசங்களை கடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்கூல் போற பசங்களை கடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. பட் அவ்வளவு தூரம் கடிச்சிருக்கும். அதுலயும் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க அந்த ஆர்குமெண்ட். அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஷிட்டா தான் இருக்கு. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இல்ல அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு அந்த அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன். டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்திருந்தது. பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா? கோவம்லாம் வரல, எனக்கு இவங்க மேல வெறுப்பு தான் வருது. ஏன் இப்படி இருக்காங்க? நாய் கூட வாழ்ந்துடலாம் போல, இவங்க கூட வாழ்றதா ரொம்ப பெரிய டேஞ்சரா இருக்கு. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த ஷோ ஆரம்பிச்சுல இருந்து முடியற வரைக்கும் இவங்களோட ஆர்குமெண்ட்டே இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஆப்போசிட் சைட்ல என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்றதே இவங்க காதுலயே வாங்கல. they really don't care about them. அந்த மாதிரி தான் அவங்களோட ஆர்குமெண்ட்ஸே இருக்கு. Completely condemn this. I completely condemn this. இது ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்து வைக்கிறீங்க. ஒரு கிளாரிஃபை வீடியோ வேற போஸ்ட் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 4 பேர் கொடுத்துறாங்க பெரிய இது மாதிரிக்கு. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். டாக் ஹேட்டர்ஸ்ன்ற மாதிரிக்கு இவங்க பாக்குறாங்க. ஒரு ஏரியால ஒரு 50ல இருந்து ஒரு 100 தெருநாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா ஒரு 50ல இருந்து 100 டாக் லவர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஏரியால ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் டாக்ஸ் கவர்மெண்ட் கொடுத்து உன் பெட்டை வளர்க்குறியா, அதோட சேர்த்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு 2-3 ஸ்ட்ரீட் டாக்ஸை கொடுத்துடணும். அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் கேர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வளர்க்குற பெட்டோட டாகோட ஷிட்டையே இவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. வெளியே வாக்கிங் வந்து அங்க வெளியே வாக்கிங்ல தான் ஷிட்டோ யூரினோ அந்த டாக்ஸ் போகும். அதை அல்ற அந்த சானிடரி ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், அல்லும் போது அவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். அவங்க வளர்க்குற நாயோட ஷிட்டையே அவங்க வீட்டுக்குள்ள போக விடாம வெளியே வாக்கிங் வந்து தான் போக விடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மைண்ட் செட் இவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மணிக்கு இவங்க பேசுறாங்க. இவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி அந்த நாய் போற ஷிட்டு மாதிரி தான் இருக்கு. உதைப்பதற்குள் ஓடிவிடு. அதுல இப்ப இந்த கண்ணாடி போட்ட அக்கா வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் இன்டர்வியூஸ்லயும் சரி இந்த ஷோலயும் சரி நான் காட்டுறேன் அவங்க என்ன சொன்னாங்கட்டு. எங்க நாய் அப்படிங்க சொல்றது, நீங்க சொல்றது
சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? இல்ல சார், அது காரணம் என்னன்னா அதாவது நீங்களே ஒரு பக்கம் பேசுறீங்கல்ல உங்க குழந்தைங்க, அதே மாதிரி உண்மையா சொல்றேங்க. ஸ்டில் ஐ எம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன், இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். மைக்க புடுங்களா அவங்கிட்ட தயவு செஞ்சு. கட் பண்றா ரொம்ப போட்டுருக்கேன். அந்த அவர் சொல்றாருல 6 வயசு குழந்தை அவர் வந்து ஆட்டோ கவுந்து இறந்துருச்சுன்னு, அந்த ஆள் வந்ததே ஃபேக்கு, இது வேற நியூஸ், அந்த ஆள் ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறாங்க. இவங்க வைக்கிற இன்னொரு இன்டர்வியூல பேசின ஒரு இது இருந்துச்சு கிளிப். எங்க குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கீங்க. அந்த குழந்தைங்களுடைய அழுகு சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாக விரட்ட போறீங்க, ஏன் அது நடந்து முடியறதுக்கு ஏன்? ஐயோ சாமி, குழந்தைங்களை கடிச்சு கொதற வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் எங்க போனாங்கன்ற ஆர்குமெண்ட்டை அவங்க வைக்கிறாங்க. இப்ப நான் இன்ட்ரோல ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அவங்க வீட்டு வாசல்ல தான் விளாடும். ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே தான் விளாடணுமா என்ன? ஒரு குழந்தைங்கும் போது உங்க வீட்டு குழந்தைங்களே உங்க வீட்டு வாசல்ல தான் விளாடும், இல்ல ஓடி ஆடி விளாண்டுட்டு தான் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு 4-5 நாய் வந்து அந்த குழந்தைய கவிட்டு இந்த மாதிரி கடிச்சு கீழே தள்ளி விட்டு மூஞ்சி முகரைய கடிச்சு கை காலை கடிச்சுச்சுன்னா உங்க வீட்டு குழந்தைய கடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இவங்களும் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட் எடுக்கிற சொல்யூஷனையும் நொட்ட சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. இப்போ நான் என்னோட பாயிண்ட சொல்றேன். நானு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். இந்த எலைட் சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஏன் ஒரு ஸ்ட்ரீட் டாக்கு ஷெல்டர் வேணும்னு சொல்றேன், ப்ராப்பரா ஃபுட் ஃபீட் பண்ணணும்னு நான் சொல்றேன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இன்சிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 month ஒரு 1.5 month முன்னாடி தான் நான் ஃபேஸ் பண்ணேன். நானும் என் கசினும் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருந்தோம். அதாவது அந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 meters வந்து ஒரு 100 meter லென்த் இருக்கும். பெரிய ஸ்ட்ரீட் அது. அந்த டேர்னிங் இந்த எண்ட்ல இருந்து நாங்க அந்த எண்டு வரணும். நைட் நேரம் ஒரு ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு அந்த டைம். அது ஒரு 3 ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, ஒயிட் கலர் அந்த லைட், அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான். ஒன்னு இந்த ஸ்டார்டிங்ல இருக்கு, இந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்ல இருக்கு, அப்புறம் சென்டர்ல இருக்கு, அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் முடிகிற எண்ட் அந்த ஸ்டேஜ்ல அந்த சென்டர்ல இருக்கு. ட்ரீஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கும். நைட் நேரம் வேற, எதுவுமே ப்ராப்பரா தெரியல எங்களுக்கு. சும்மா அப்படியே நானும் அவனும் பேசிட்டு சும்மா கேஷுவலா பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் பைக்ல டியோன்னு நினைக்கிறேன், டியோல அப்படியே வேகமா வரான். அவன் பின்னாடி வரும்போதே நான் திரும்பி பார்த்தேன். எங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு 4 நாய்க்குட்டி இருந்திருக்கு. அந்த 4 நாய்க்குட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிறந்தே ஒரு 5 நாளோ ஒரு 7 நாளோ தான் இருக்கும். நடக்கும்போது கீழே ஆடி ஆடி நடக்கும் தெரியுமா? நடக்க தெரியாம இந்த மாதிரி ஆடி ஆடி நடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு 4 நாய்க்குட்டி அங்க இருக்கு. அந்த 4 குட்டியை நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க நடந்து வரும்போது நாங்க பார்க்கல. ஏன்னா அது கம்ப்ளீட்லி மரம் மறைச்சிருச்சு. அங்க ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே வெளிச்சம் எதுவுமே தெரியல, ப்ராப்பரா எதுவுமே தெரியல எங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் டியோ சவுண்ட் வந்து பைக்ல வேகமா கெட்ட விதத்துல வரான். அந்த தெருல யாருமே இல்லைனாலும் சரியான வேகம். நான் அப்படியே திரும்பி பார்த்தேன், என்னடா இவ்வளவு வேகமா வரானே அப்படின்ட்டு. அப்புறம் டக்குன்னு இப்படி பார்த்தோம் அப்படின்னா எங்களை கிராஸ் பண்றான். கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அப்படியே டக்குன்னு வேகமா போயிட்டான். எங்களை கிராஸ் பண்ணி ஒரு 10 அடி தூரத்துல அவன் கிராஸ் ஆனவன டக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்ன சவுண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்க ஓரமா நிக்கிற ஒரு 3 குட்டி நாய்களே எங்களுக்கு தெரியுது. அங்க சவுண்ட் வந்த இடத்துல நாங்க போய் பாக்குறோம். அது ஏதோ கவரா இல்ல பாக்ஸா என்னன்றது தெரியல. அங்க வெளிச்சமே இல்ல சுத்தமா. கிட்ட போய் பாக்குறோம், அந்த நாய்க்குட்டி அவன் ஏத்திட்டு போயிட்டான். ஏத்திட்டு கெட்ட விதத்துல போயிட்டான். நாங்க அது முன்னாடி நாங்க கவனிச்சிருந்தோம்னா நான் அங்கேயே புடிச்சு அந்த தாயிலேயே புடிச்சு கேட்டிருப்போம். நாங்க புடிச்சு ஏறி விட்டுருப்போம். ஒரு 15 செகண்ட்ல அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணிருப்பான். அப்பனா அது எவ்வளவு தூரம் பைக்ல வேகமா போயிருப்பான். ஒரு அதை பார்த்ததுல இருந்து எனக்கு உண்மையாவே ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பொறுத்தளவு நான் சொல்லுவேன். அது நான் அப்படியே போய் கிட்ட போய் பாக்குறோம். அது என்னதான் தெரியல எங்களுக்கு. உண்மையாவே ஒரு 10 அடி தூரத்துல இருக்கு. எங்களுக்கு என்னதானே தெரியல. நாங்க கிட்ட போய் பாக்குறோம். பார்த்தா அந்த நாய்க்குட்டிக்கு என்ன சொல்றது, அந்த நாய்க்குள்ள ஒரு கறி மாதிரி இருக்கும் தெரியுமா? கறியா, அது இதயமா இல்ல சதையா என்னன்னே தெரியல. அது அப்படியே பிதுங்கி வெளியே வந்திருக்கு. நாயோட தலை, குட்டி நாய், ரொம்ப குட்டி நாய், அதோட தலை வந்து அப்படியே நசுங்கிருச்சு. தரையா நசுங்கிருச்சு. அவன் ஏத்துல தரையோட தரையா நசுங்கிருச்சு. அந்த நெஞ்சு அந்த இதெல்லாமே வெளியே பிதுங்கி வருது. எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கூப்பிட்டு நின்றுக்க மாட்டான். தாயில அப்படியே போயிட்டான், வேகமா போயிட்டான். இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த பிறந்த குட்டி நாயை நம்ம என்ன பண்றது? இதுக்கு ப்ராப்பரான ஷெல்டர்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு ப்ராப்பரான ஃபுட் ஃபீட் பண்ணுமா இல்லையா? இப்ப அந்த நாய் இறந்து போச்சு. இப்ப நான் டாக் ஹேட்டர்ஸ் கிடையாது. நான் வளர்த்ததுல ரிலேட்டிவ் வீட்ஸுக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வளர்ப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வளர்த்திருக்காங்க. சோ அதனால நான் அவங்க வளர்க்குற நாயா நானுமே விளாண்டுட்டு ஜாலியா நானுமே அதை வாக்கிங் எல்லாம் கூட்டு போயிட்டு இருப்பேன். அந்த நாய் ரோட்ல இருந்ததை தவிர அந்த நாய் என்ன பண்ணுச்சு? அது
மாதிரி எவ்வளவு டாக்ஸ் ரோட்ல சாகுது தெரியுமா? டாக்ஸ்னால ஹியூமன்ஸ் ஆகுறாங்கன்றது கூட நீங்க கவனிக்கல. அதை கூட நம்ம உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ செகண்டரியா வச்சுப்போம். உங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் முக்கியம் அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ப்ராப்பரான ஷெல்டர்ஸ் முக்கியமா இல்லையா? ஹைவேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாரி அடிபட்டு கார் அடிபட்டு அப்படியே நாய் செத்து கிடக்கும். செத்து ஹைவேஸ்ல நடுவுல கிடக்கும். ஸ்ட்ரீட்ல நாய் இருக்கிறது மனுஷங்களுக்கு பிரச்சனையோ இல்லையோ, நாய்க்கு அதை விட பெரிய பிரச்சனை. அது சாப்பாடு ப்ராப்பரா சாப்பாடு இல்லாதனால, தண்ணி இல்லாதனால அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்ப என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி அப்ப என்ன பண்றேன் நானு? அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புதிய ரோட்ல போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. என்னைய நாய் கடிச்சது கிடையாது. ஆனா நாய் என்னைய துரத்தி இருக்கு. பைக்ல போகும்போதா இருக்கட்டும், நடந்து வரும்போதா இருக்கட்டும், என்ன மாதிரி அந்த மாதிரி துரத்தி இருந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பேன். எல்லாமே விக்டிம் பிளேமிங் பண்ற மாதிரி தான். நைட் 9 மணி ஆச்சு, 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நைட் 9 மணி ஆச்சுன்னா பொண்ணுங்க வெளியே போக கூடாது, அவங்களோட கற்புக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியாது, என்ன வேணா நடக்கும், முதலைகள் இருக்கு, முதலைகள் முழுங்கிரும் உங்களை அப்படின்னு சொல்லி விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? லிட்டரலி ஒரு பொண்ணுக்கு நைட் டைம் அசால்ட், ரேப், செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது நைட் நிறைய வெளியே வந்தாங்கன்னு ஒரு கேள்வி வச்சு அதை விக்டிம் பிளேம் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு பொண்ணை. அதே மாதிரிதான் இங்க டாக்ஸ்னால விக்டிம் பிளேமிங் நம்மள பண்றாங்க, அஃபெக்ட் ஆனவங்கள. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். அதாவது நாங்க இப்ப வந்து இளங்கோ நகர் 6வது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க? அப்படி கிடையாது. இத நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போறீங்க? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. என்னை பாத்து லூஸ் மாதிரி பேசிக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸே நாய் கடிச்சிருக்கு. என்னைய கடிச்சதுல என் ஃப்ரெண்ட்ஸ் நாய் கடிச்சிருக்கு, என் ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கவங்கள நாய் கடிச்சிருக்கு. ஒரு 7 to 8 டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ராபிஸையும் சேர்த்து மொத்தமா ஒரு 6-7 டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நாய் கடிச்சா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரும் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி வேக்சினேஷன் போடுவாங்களாம். அதாவது இப்ப எங்க ரிலேட்டிவ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எப்படி போட்டாங்க அப்படின்னா, நாங்க சின்ன வயசுல, நான் சொல்றேன் சின்ன வயசுலயே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் கிரிக்கெட் விளாண்டுகிட்டு இருந்தோம், 10th படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். கிரிக்கெட் விளையாடுற நேரத்துல ஒரு வயசான ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்துட்டு இருந்தாரு. அப்படியே அவரை ஹேண்டில் பண்ண முடியாது. பெரிய நாய், வளர்ந்து நல்ல பெரிய நாய், அவரோட இடுப்பு அளவுக்கு இருக்கு. அந்த நாய் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. டக்குன்னு கதவை திறந்தோன்னே அவர் கையை விட்டு வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனா நாய் கடிச்சிருச்சு, சின்ன வயசுலயே நாய் கடிச்சிருச்சு. அவனால கிட்டத்தட்ட அவனை 2-3 வாரம் எங்களால பார்க்கவே முடியல. ஒரே தெருதான் இத்தனைக்கும். அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அவ்வளவு தூரம் டாக்டர்ஸ் கிட்டயும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க, ஊசி போட்டுட்டு வேக்சினேஷன் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா நாய் கடிச்ச ஒரு 3 ஊசி போடுவாங்களாம். கடிச்ச அன்னைக்கு ஒரு ஊசி, 30வது நாள் ஒரு ஊசி, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 30வது நாள், அதாவது 3 மாசத்துக்கு ஒவ்வொரு ஊசி. சோ இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் அளவு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனா ஆக்சுவலா ராபிஸ் அளவு அஃபெக்ட் ஆயிருச்சு. சோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருச்சு. உங்களை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா இப்ப நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் மோஸ்டா சர்ச் பண்ணி பார்த்த அளவுக்கு என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ், என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடிச்ச இடத்துல ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டினியூஸா சோப் போட்டு வாஷ் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்ன்றதே மேக்ஸிமம் டைம். ஒரு மேக்ஸிமம் கடிச்சு ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் நம்ம காமிச்சிட்டோம், ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ராபிஸ்ல இருந்து தவிர்த்துடலாம்னு சொல்றாங்க. வேக்சின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கடிச்ச அன்னைக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள், டோட்டலா ஒரு 5 வேக்சின்ஸ் போடுறாங்க. இந்த ஷோலயே சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு குட்டி பசங்க எங்களுக்கான தலையெழுத்தான்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நீங்க நாய் வளர்ப்பீங்க, ரோட்ல விடுவீங்க, அந்த நாயை ஸ்ட்ரீட் டாக்ஸ் கடிச்சிச்சு அப்படின்னா எங்க குழந்தைகளுக்கு கடிச்சதுக்கு எங்களுக்கான தலையெழுத்தா ஊசி போட்டு தெரியணும் அப்படின்றதுக்கு. ஒரு வருஷத்துக்கு 18,000 பேர்ல இருந்து 20,000 பேர் வரைக்கும் ராபிஸ்னால வருஷத்துக்கு இந்தியால மட்டுமே சாகுறாங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு, கிட்ஸ் தான் நிறைய பேர் தாக்குது. அந்த சைஸுக்கும் கடிச்சு காலை கடிச்சிருது, கையை பிடிச்சி இழுத்து போட்டு கீழே கவுத்தி விட்டுறது. இருக்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்ற, அவங்களோட கோட்டை மாதிரிதான். ஒரு வீடியோல ஒருத்தர் கூட வீடியோ போட்டிருப்பாரு, அந்த மாதிரிதான் நைட்டுன்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஏரியா நம்ம தான்ற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க இவங்க. பட் ஆனா எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்காது இல்லையா? அதாவது இந்த ராபிஸோட நான் இது படிக்கும் போது நான் ஒண்ணு படிச்சேன். ராபிஸ் வைரஸ் நமக்கு அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயினை அஃபெக்ட் பண்ணுமா, டைரக்டா அந்த நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா. ஸ்வாலோவிங், நம்ம முழுங்கும் போது ஏதாவது மசில்ஸ்ல நர்வ்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருமா. உங்களுக்கு ராபிஸ் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஃபியர் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோபோபியா. தண்ணி முழுங்கும் போது கூட உங்களுக்கு தண்ணியை பார்த்தாலே பயமா இருக்கும். பிகாஸ் அந்த தண்ணியை முழுங்கும் போது கூட உங்களுக்கு அங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் சிவியர் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அதை தாண்டி பிரீத்திங் பண்றதே ரொம்ப கஷ்டமா. கன்ஃபார்ம் டெத் தான். மினிமமா ஒரு 3 நாள் இருக்குமா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 days தான் உயிரோடே இருப்பாங்க. இதோட சீரியஸ்னஸே இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. ஓகே, இப்ப ஆக்சுவல் சொல்யூஷனுக்கு வருவோம். இப்போ ஆல்ரெடி 2001ல இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி டாக்ஸுக்கு தனியா
செப்பரேட்டா இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணி ஒதுக்கி. பட் ஆனா அங்கேயுமே ப்ராப்பரா எதுவுமே பண்ணாம நம்பர்ஸ் தப்பா காமிச்சு மிஸ்லீட் பண்ணி நிறைய கரப்ஷன் ஆன மணிக்கு ஆல்ரெடி 2001ல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டரா இப்போ இந்த இஷ்யூ வந்து இப்போ ரொம்ப வெடிச்சிருச்சு, நேஷனல் நியூஸ் ஆயிருச்சு. அதுல வேற டிவில வேற ஷோ வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறாங்கனாலுமே இவங்க கேட்க மாட்டாங்க. ஏபிசின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஏபிசினா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல். அந்த ஸ்ட்ரீட் டாக பிடிச்சி வந்து அந்த டாக்ஸ்க்கு ஸ்டெரிலைஸ் பண்ணி ஏபிசி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த டாக்ஸை வந்து கொண்டு போய் அங்கேயே விட்டுருவாங்க. பண்ணிட்டோன்றதுக்காக சம் இயர் பக்கமோ சம்திங் ஏதோ ஒரு மார்க் மாதிரி அடையாளம் மாதிரி போட்டுருவாங்களாம். இந்தியாலேயே 62 மில்லியன் டாக்ஸ் இருக்கான். கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேல ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப 2019 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4.5 லட்சம் நினைக்கிறேன். 4.5 லட்சம் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 6 லட்சம் வந்திருக்குன்னு கூட வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு 6 வருஷம் ஆயிருச்சு. 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 4-5 இடம் டாக்ஸுக்குன்னு தனியா ஒரு பெரிய ஷெல்டர் எடுத்து, ஒரு பெரிய லேண்ட் எடுத்து அதுல ப்ராப்பரா டாக்ஸ்ன்னு ஷெல்டர்ஸ் எடுத்து, ஏபிசி சென்டர் வித் ப்ராப்பர் டாக் ஷெல்டர்ஸோட அந்த சென்டர்ஸும் இருக்கிற மாதிரிக்கு அங்க ப்ராப்பரா இது பண்ணி அங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு வாலண்டியர்ஸோ இல்ல என்ஜிஓஸோ அனிமல் வெல்ஃபேர்ல இருக்கிறவங்க, அப்புறம் இந்த டாக்ஸ் வாலண்டியர்ஸ் ஆள் பத்தலன்னா அந்த பெட்ல ஒரு இவங்களையும் கூப்பிட்டுக்க வேண்டியதான். இவங்க எல்லாம் அந்த ஷோல பேசுறவங்க ஒரு 10 பேர் அங்க போய், எனக்கு எக்ஸாக்டா தெரியல அந்த மாதிரி ஒரு இது பண்ணலாமான்னு. பட் நான் சொல்றேன் என்னோட ஐடியால ஒரு 4-5 ஒரு ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 4-5 லேண்ட் சம்திங் ஒரு 4-5 ஏரியால இந்த மாதிரிக்கே இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக் இங்க இருக்கு அப்படின்னா இந்த ஏரியால இந்த மாதிரி இருக்கு ஒரு போட்டோ எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் கார்பரேஷன் நம்பர் கால் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கூப்பிட்டுட்டு திரும்ப அந்த ஷெல்டர்லேயே கொண்டு போய் விட்டுலாம். ஷெல்டர்லேயே வச்சு அவங்க அதுக்கு தனியா மணி அலோகேட் பண்ணி ஃபண்ட் பண்ணி ஸ்பான்சர்ஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பண்ண விடலாம். நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சரிங்க, நான் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். ஆனா முறைப்படுத்தணும். டாக்டர் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த முறைப்படுத்தணுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கா. மனிதர்களோட உயிரே உங்களுக்கு முக்கியம் இல்ல, குழந்தைங்களோட உயிரே உங்களுக்கு முக்கியம் இல்ல, உங்களை பொறுத்தளவு செகண்டரி தான், உங்களோட ப்ரையாரிட்டியே டாக்ஸ் தான் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்க இல்லையா? ரோட்ல அவ்வளவு நாய் ஃபுட் இல்லாம இதாகுது. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மழை. எப்பயுமே 10 நாய் திரியுவாங்க. இன்னைக்கு நேத்து ஆளையே காணோம். மொட்டி வரைக்கும் தண்ணி. அங்க தண்ணி மழை பெஞ்ச டைம்ல அவ்வளவு குளிர், நம்மளாலே குளிர் தாங்க முடியல. ரோட்ல இருக்கிற நாய் எப்படி குளிர் தாங்கும்? சாப்பாடு இல்லாம செத்துதான் போகும். சோறு இல்லாம வெறியை பிடிச்சி வெறி நாய்மா தான் தெரியும். இன்னொரு இது எப்படி கிளைம் பண்றாங்க, நாய் போச்சுன்னா பூனை வந்துரும்ன்றாங்க, பூனை போச்சுன்னா குரங்கு வந்துரும் அப்படின்றாங்க. ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த மாதிரி வந்திருக்கும் போல. அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்துரும்னு சொல்றாங்க. எனக்கு அது தெரிஞ்சு பூனை அந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. அது மனுஷங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அதுக்கப்புறமும் மனுஷங்களுக்கு அங்க ஒரு பாதிப்பு ஏற்படுது, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, வயசானவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் எடுத்தானே ஆகணும். அது வந்திருக்கு அப்படின்றதுக்காக அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? பூனை எனக்கு மோஸ்ட்லி நான் ரோட்ல படுத்தே நான் பார்த்தது கிடையாது. ஏதாவது திண்டு மேல படுத்திருக்கோம், இல்லைன்னா நம்ம போகும்போது கிராஸ் ஆகும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ரோட்ல ஒரு ப்ராப்பரா ஒரு நாய் எப்படி படுத்திருக்குமோ பூனை இது வரைக்கும் நான் படுத்து எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஒரு திண்டு மேல படுத்திருக்கோம், இல்லைன்னா இப்படி கூடி கிராஸா போவோம், அங்கிட்ட ஏதாவது ஒரு காலியான இடம் இருக்கும், அங்க போய் உட்காந்துட்டு இருக்கோம், வேற காம்பவுண்டுக்குள்ள அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு பூனை மேல அக்கறையே இல்ல, நீங்க எல்லாம் பூனை ஹேட்டர்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. புரிஞ்ச மாதிரி பேசுங்கடா. முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நோய் செத்துக்கிட்டு இருக்காங்க வருஷம் எல்லாருமே. அவ்வளவு வந்தாலுமே அதனால ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு ப்ராப்பரா ஷெல்டர்ஸ் வச்சு ஸ்பான்சர்ஸ் பண்ணி அதுக்கு தனியா ஒரு டீம் வச்சு திரும்ப என்ஜிஓஸ் வச்சு பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இங்க ஹியூமன்ஸ் ஆக முடியுமா? ஒரு இன்னெவிட்டபிள் சிச்சுவேஷனுக்கு தான் கொண்டு போய் விட்டுரும். எதிர்பாராத விதமா தான் எல்லாமே நடக்க போகும். ஏஆர்வின்னு டாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்களாம், ஆன்டி ராபிஸ் வேக்சின் ஏஆர்வி. அது கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் கம்மி ஆகுமா. இந்த மாதிரி ராபிஸ் அஃபெக்ட் ஆகாம டாக்ஸ்க்கு கொடுக்கறதுனால கம்மி ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஆர்வி வேக்சின்ஸ்னு தனியா டாக்ஸுக்கு போடுவாங்களாம். ஸ்ட்ரீட்ல இருக்கிறது எப்படி அந்த ஸ்டே டாக்ஸுக்கு சேஃபா இருக்க முடியும்? நமக்கும் ப்ராப்ளம்ன்றதை தாண்டி அதுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. 8 hours எபிசோட் நடந்துச்சு, 3/4 மணி நேரம் தான் போட்டாங்க அப்படின்னு. அது 3/4 மணி நேரம் கிடையாது, 1 மணி நேரம் போட்டாங்க. ஹாட் ஸ்டார்லயே 1 hour தான் இருக்கு. 8 மணி நேரம் எடுத்து இந்த ஷோவை 45 மினிட்ஸா எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. இதுல நாங்க கொடுத்த வேலிட் டேட்டாஸ் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ரெடியா இல்ல. உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கே, இப்ப நீங்க பேசி இருக்கலாமே. 3 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த 3 நிமிஷத்துல நீங்க 8 மணி நேரம் என்ன பேசுனீங்கன்றத 3 நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்லிருக்கலாமே. ஏன் ஒரு 10 நிமிஷத்துல கூட ஷார்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே, ஏன் போடல? தெரியல. இவங்க அங்க பேசியிருக்க மாட்டாங்க. நீங்க பேசுனது இந்த மாதிரி தான் பேசி இருந்திருப்பாங்க. நீங்க என்ன கட் பண்ணி போட்டாலும் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் எடிட்டிங்லேயே இருக்கு. அப்படி சொன்னாலுமே உங்களோட ஆன்சர்ஸ்மே நீங்க கொடுக்குற அவங்க கேள்வியே மாத்தி நீங்க பதில் தப்பா சொன்னாலுமே உங்களோட பதிலே தப்பா தான் இருக்கு. உங்க பதிலே ஒரு சென்சிட்டிவா பேசுற மாதிரியே தெரியல.
தெரியல. அவ்வளவு பெரிய அந்த அன்கட் வெர்ஷனே விட்டாலுமே அது இவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ப்ராப்பர் சொல்யூஷன் கவர்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் நம்ம என்னன்றதை பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நீங்க டாக்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா? அண்ட் உங்களை சுத்தி இருக்கவங்க டாக்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்களான்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் என்னன்றது தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நானும் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.